பேருக்கு தலைவலி ஏற்படுது. தலைவலி எதனால ஏற்படுது உங்களுக்கு தெரியுமா? தலைவலியுடைய விஷயம் எதனால அப்படிங்கும்போது, நீங்க சரியா தூங்காம இருந்தா, இல்ல குளிச்சுட்டு அத தலையோடைய விஷயங்களை ஈரத்தோட அப்படி தோட்டாம இருந்தா, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தலைவலி எதனால அப்படிங்கும்போது ரொம்ப எதையாவது போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா, இந்த மாதிரி இந்த 3 விதமான விஷயத்தை வச்சுதான் அதிகப்படியான தலைவலிக்க வருது. இன்னும் சொல்ல போனா தலைவலியோட விஷயத்த கியூர் பண்றது அப்படிங்கும்போது நீங்க டாக்டர்கிட்ட போய் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இது என்னன்னு தெரில, ரிப்போர்ட்ல வரல, அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க தவிர தலைவலியோட விஷயத்த குணப்படுத்துறதுக்கு ஒரு சரியான ஒரு மருந்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய தூக்குற தூங்குற பழக்க வழக்கங்கள், சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சரை நீங்க சேஞ்ச் பண்ணணும். நைட்டு பொறுத்தவரை ஒரு 9 டு இல்ல 10க்குள்ள நீங்க சீக்கிரம் தூங்க பழகி கொள்ளுங்க. அதே மாதிரி குளிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தலைவலியோட ப்ராப்ளம் உள்ளவங்க சுடுதண்ணில கொஞ்சம் குளிக்க பழக பாருங்க. ஏன்னா சுடுதண்ணி நீங்க குளிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த இதுல இருந்து மாறும். ஏன்னா தொண்டை சரியில்லை, தொண்டை கொஞ்சம் கரகரன் இருக்கு, அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்ல முதல் பிரிஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க சுடுதண்ணியை வச்சு கர்கரா பண்ணுங்க, சுடுதண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, சுடுதண்ணி அப்படிங்கிறது உங்களுடைய பாடியோடைய டெம்பரேச்சர், உங்களுடைய பாடியோடைய விஷயத்த நிறைய விஷயத்த அதை கரெக்ட் பண்ணும். அப்ப இன்னும் என்னன்னா தலைவலி ரிலேட்டடா உள்ளது உங்களுக்கு அதை கேர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்கதான் செய்யும். நடக்க போறதும் நடக்க முடியாது, இதை தடுக்க முடியாது, இது அப்படி ஆயிருமோ இல்ல இப்படி ஆயிருமோ நீங்க திங்க் பண்ணாங்க. எது நடக்குமோ எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம எதையும் திங்க் பண்ணி எதையும் மாத்த முடியாது, யாரையும் மாத்த முடியாது. அப்ப அந்த விஷயத்துல பொறுத்தவரை திங்க் பண்ணக்கூடியதும் இதுல ஓவர் திங்கிங்கிற விஷயம் நீங்க எப்ப குறைக்கணும் அதுல தலைவலி இல்லாம இருக்கும். அப்ப தலைவலி அப்படிங்கிற போது நீங்க இந்த நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்க 70 நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்களுக்கு இல்லாம போகும். மேற்கொண்ட தலைவலி அப்படிங்கும் போது உங்களுடைய டாக்டர் நல்ல ஒரு டாக்டரை நீங்க அணுகி அந்த டாக்டர்கிட்ட பொறுத்தவரை கேட்கக்கூடிய சமயத்துல அவங்க அந்த சிடி ஸ்கேனு இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்ல உங்களுக்கு பிரெயின் ரிலேட்டடா இல்ல நியூரோ ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை தருவாங்க. ஆனா மாத்திரையை அதிகமா நீங்க எடுக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன் அடுத்த வீடியோல.